ஒரு நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வெறும் 100 rupees earn பண்ணி மந்த்லி இவரோட செலவு எல்லாமே இவரே பார்த்துட்டு வாழ்ந்துட்டு வராரு. இவரை பத்தி நான் சொல்லலினா வேற யாரும் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா இவங்க என்னோட தாத்தா பாட்டி தான். ரீசெண்டா ஊருக்கு போயிருந்தேன். அப்ப 2 பேரையும் பார்த்தேன். எப்பயுமே என்ன பார்த்தா அவ்வளோ ஹாப்பி ஆயிருவாங்க. எங்க இருந்தா அந்த ஹாப்பினஸ் வருமோ தெரியல. அவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலயும் என்ன பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப கூட நீங்க நினைக்கலாம், ஏன் இவங்களை உட்கார வச்சு சாப்பாடு போட வேண்டியதானே. பட் ஆனா எவ்வளவு தடவை சொல்லி பார்த்தாச்சு அவங்க அதை கேட்கற நிலைமையிலே இல்லை. ஏன்னா இத்தனை வருஷம் ஒரு தொழிலை செஞ்சுட்டு அதை திடீர்னு விட்டுட்டு அடுத்தவங்க காசு சாப்பிட்றது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு 2 மாசமா கூட அவர் வீட்டுல சும்மா இருந்ததுக்கே அவர் ரொம்ப அப்செட் ஆகி ஒரு மாதிரி ஆயிட்டாரு. இந்த 2 மிஷின்ல ஒரு மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இதுக்கு ஓட்டுறதுக்கு தாரும் கிடைக்கல. இப்ப எல்லாமே அட்வான்ஸ் மிஷின்ல போயிட்டு இருக்கனால அந்த மிஷினை சரி பண்றது கூட அவ்வளோ யாரும் வரதில்ல. அதனால அந்த ஒரு மிஷினை இவரால் மெயின்டைன் பண்ண முடியலன்னு ஒண்ணு வித்துட்டு மீதி இருக்க ஒரு தறி தான் இப்போ வச்சு அவர் ஓடிட்டு இருக்காரு. அதையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓடிட்டு இருக்காரு. மிஞ்சி போனா வீக்லி ஒரு 500 சம்பாதிப்பாரு. அப்ப கூட நான் ஊருக்கு போனா கையில 100-200 கொடுத்து அனுப்பிச்சு விடுவாரு. சும்மாவே அனுப்ப மாட்டாரு. ஏன்னா நமக்கு கொடுக்கறதுனால அவருக்கு ஒரு ஹாப்பினஸ். நம்ம என்னதான் அந்த காசை வேணாம்னு சொல்லி அவரோட கையில திருப்பி கொடுத்தாலுமே அந்த காசுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து என் கையில கொடுத்துட்டு தாங்க போவாரு.